அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துகு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, மன்னர் ரோமாபுரி மன்னர் அர்குலுஸ் அவர்கள் கேட்ட கேள்வியில் அபு சுபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அளித்த பதிலை தொடராக நம்ம பார்த்துட்டு வந்தோம். அதில் பாதியில் வீடியோ கட் ஆகிடுச்சு. இது 2ஆம் பாகமாக மீண்டும் தொடருவோம் இன்ஷா அல்லாஹ். இதையும் கேட்டு முழுமையாக அந்த செய்தியை புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்கள், சிரமம் பாராமல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதில் அப்போதைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது குறை கற்பிக்க எந்த வார்த்தையாவது விட்டால் வேறு எந்த வார்த்தையையும் என்னுடைய பதிலில் நுழைந்திட எனக்கு வாய்ப்பில்லை. ரொம்ப வருத்தப்படுறாரு அவர். எதையாவது சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நினச்சேன், ஆனால் எதுவுமே வரல அந்த நேரத்தில் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, ஓகே. அவருடன் நீங்கள் போரிட்டீர்களா என்று கேட்டார். நான் ஆம் என்றேன். சரி, ஓகே. அவருடன் நீங்கள் நடத்திய போரின் முடிவுகள் எப்படி இருந்தது என்றார். எங்களுக்கும் அவருக்கும் இடையே வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வருகின்றன. சில சமயம் அவர் எங்களை வென்றிருக்கிறார், சில சமயம் நாங்கள் அவரை வென்றிருக்கிறோம் என்று கூறினேன். அடுத்து அவர் உங்களுக்கு என்னதான் போதிக்கிறார் என்று கேட்டார். நான் அல்லாஹ் ஒருவனையே வணங்குங்கள், அவனுக்கு எதனையும் இணையாக துணையாக ஆக்காதீர்கள், உங்கள் முன்னோர்கள் கூறி வந்ததையெல்லாம் விட்டுவிடுங்கள் என்கிறார். அது மட்டும் இல்லாமல் தொழுகை, உண்மை தன்மை, கற்பு நெறி, உறவினர்களுடன் இணங்கி இருப்பது, இது போன்ற பல நற்பண்புகளை எங்களுக்கு ஏவுகிறார் என்று கூறினேன். மன்னர் தம் மொழிபெயர்ப்பாளரிடம் மொழிபெயர்க்க சொன்னதாவது என்ன சொல்கிறாருன்னா, சரி, இதுவரையும் அவர் சொன்னதை நீ கேட்டு சொல்லிட்டீங்க, இனி அவருக்கு சொன்னதுக்கு நான் பதில் சொல்ல போகிறேன், அதை சரியான முறையில் அவருக்கு நீங்கள் மொழிபெயர்ப்பு பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அதற்கு ஒவ்வொன்றுக்கும் இப்போ பதில் சொல்ல போகிறாரு மன்னர் அர்குலுஸ். மன்னர் தம் மொழிபெயர்ப்பாளர் சொன்ன உடனே அப்போ சொல்கிறாரு, அவரது குலத்தை பற்றி உம்மிடம் நான் விசாரித்தேன், அதற்கு நீர் உங்களில் அவர் உயர்ந்த குலத்தை சேர்ந்தவர் என்று குறிப்பிட்டீர். எல்லா இறை தூதர்களும் அப்படித்தான் அவர்களின் சமூகத்தில் உள்ள உயர் குலத்தில் தான் அனுப்பப்பட்டுள்ளார்கள் என்கிற நற்சான்றை அங்கே கொடுக்குறார். உங்களில் யாரேனும் இந்த வாதத்தை இதற்கு முன் செய்ததுண்டா என்று கேட்டேன். அதற்கு நீர் இல்லை என்று குறிப்பிட்டீர். இவருக்கு முன்னர் யாரேனும் அந்த வாதத்தை செய்திருந்தால் முன்னர் செய்யப்பட்டு வந்த ஒரு வாதத்தை பின்பற்றித்தான் இவரும் பேசுகிறார் என்று நான் கூறியிருப்பேன். அதுவும் இல்லை. அப்போ இவரது முன்னோர்களில் யாரேனும் மன்னராக இருந்திருக்கிறார்களா என்று உம்மிடம் நான் கேட்டபோது நீ இல்லை என்று கூறினீர். இவரது முன்னோர்களில் யாரேனும் மன்னராக இருந்திருந்தால் தாம் முன்னோர்களின் ஆட்சியை அடைய இவரும் விரும்புகிறார் என்று கூறியிருப்பேன். அதுவும் இல்லை. அப்போ இவ்வாதத்தை செய்வதற்கு முன் அவர் பொய் சொல்லுவதாக நீங்கள் அவரை எப்போதாவது சந்தேகித்தது உண்டா என்று நான் உம்மிடம் கேட்டேன். அதற்கு நீர் இல்லை என்று கூறினீர். மக்களிடம் பொய் சொல்ல துணியாத ஒருவர் தான் இறைவன் மீது பொய்யுரைக்க துணிய மாட்டார் என்றே நான் உறுதியாக நம்புகிறேன். மக்களில் சிறப்பு வாய்ந்தவர்களில் அவரை பின்பற்றுகிறார்களா அல்லது சாமானியர்களா என்று கேட்டேன். சாமானிய மக்கள் தான் அவரை பின்பற்றுகின்றார்கள் என்று குறிப்பிட்டீர்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் இறை தூதர்களை பின்பற்றுவோராய் இருந்துள்ளார்கள். அதுதான் சரியான வர. முந்தைய வேதங்களில் உள்ளதெல்லாம் அப்படியே சரி பண்ணி இங்கே அதுக்கு நற்சான்று வழங்குகிறார். அவரை பின்பற்றுகிறவர்கள் அதிகரிக்கிறார்களா அல்லது குறைகிறார்களா என்று கேட்டேன். அவர்கள் அதிகரிக்கிறார்கள் என்று குறிப்பிட்டீர். இறை நம்பிக்கை நிறைவு பெறும் வரை அப்படிதான் வளர்ந்து கொண்டே இருக்கும். அதுதான் நம்பிக்கை. அவரது மார்க்கத்தில் நுழைந்த பின்னர் யாரேனும் அம்மார்க்கத்தின் மீது அதிருப்தி அடைந்து மதம் மாறி இருக்கிறார்களா என்று கேட்டேன். நீர் இல்லை என்று குறிப்பிட்டீர். அப்படிதான் இதயத்தில் நுழைந்துவிட்ட இறை நம்பிக்கையின் எழில் மிக உறுதியானது என்று ஒரு நச்சுன்னு ஒரு ஸ்டாண்டை குத்துறாரு. என்ன இது, அவர் எப்போதாவது வாக்கு மீறியதுண்டா என்று நான் உன்னிடம் கேட்ட போது நீர் இல்லை என்றீர். இறை தூதர்கள் அப்படித்தான், எப்போவுமே வாக்கு மீற மாட்டார்கள். சொன்னபடி இருப்பாங்க. நூலு பிடிச்ச மாதிரி இருக்கும் அவங்களுடைய செய்திகள், முன்னுக்கு பின் முரண் இருக்காது. அதுதான் அவர்களுடைய இறைவனுடைய வார்த்தை, வாக்கு. அதை அப்படியே தெளிவாக மக்களுக்கு சொல்லுவது தான் அவர்களுடைய பணி அப்படிங்கிறத அதை உறுதிப்படுத்துகிறார். அவர் உங்களுக்கு எதை கட்டளையிடுகிறார் என்று உம்மிடம் நான் கேட்டேன். அல்லாஹ்வையே வணங்க வேண்டும் என்றும் அவனுக்கு எதையும் இணையாக்க கூடாது என்றும் உங்களுக்கு அவர் ஏவுவதாகவும் சிலை வணக்கத்தில் இருந்து அவர் உங்களை தடுப்பதாகவும்
தொழுகை, உண்மை, கற்பு நெறி ஆகியவற்றை உங்களுக்கு அவர் ஏவுவதாகவும் நீர் கூறினீர். குறித்து வைத்துக்கொள், நீர் சொல்லியது அனைத்தும் உண்மையானால் ஒரு காலத்தில் எனது 2 பாதங்களுக்கு கீழுள்ள இந்த இடத்தையும் அவர் ஆட்சி செய்வார். அது உறுதி. இப்படிப்பட்ட ஒரு இறை தூதர் தோன்றுவார் என்று நான் முன்பே அறிந்திருக்கிறேன். முந்தைய வேதங்களில் முன்னறிவிப்புகள் வந்திருக்கின்றன. அதை பற்றி எல்லாம் எனக்கு தெரியும். இப்படிப்பட்ட ஒரு இறை தூதர் தோன்றுவார் என்று நான் முன்பே அறிந்திருந்தேன். ஆனால் அவர் அரபியராகிய உங்களிலிருந்து தோன்றுவார் என்று நான் கருதவில்லை. அவரை சென்றடையும் வழியை நான் அறிந்திருந்தால் மிகுந்த சிரமப்பட்டாவது அவரை நான் சந்தித்திருப்பேன். நான் அவருக்கு அருகே இருந்தால் அவரது பாதங்களை நான் கழுவி விடுவேன் என்று மன்னர் ஹெர்குலிஸ் அவர்கள் கூறினார்கள். இதனுடைய தொடர்ச்சியை இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில செய்திகள் இருக்குது, அடுத்தடுத்து பதிவுகளில் பார்ப்போம். தொடர்ந்து இந்த பதிவுகளை பாருங்கள், சரியான முறையில் புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்கள். இதோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் இதோடைய ஆர்டிக்கலை போட்டிருக்கிறேன், அதையும் படித்து முழுமையாக அறிந்து கொண்டு மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய பணியை செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.